ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா கைமணம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா தக்காளி தொக்கு. இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 10 பெரிய தக்காளி எடுத்துக்கலாம். கழுவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயம், ஒரு 20 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய் கழுவிட்டு எல்லாம் பொடியாக அதேமாரி கட் பண்ணி வச்சுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து, கொத்தமல்லி கொஞ்சம் போது. இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு வானல் வச்சுக்கலாம். வானல் சூடானதும் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு அரை ஸ்பூன், உளுந்து அரை ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன் போட்டு பொரியிட்டுன்னு ஒரு வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம், கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாயும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இது வதங்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுட்டோம்னா சீக்கிரமா வதங்கும். அரை ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இருக்கோம். இப்போ நமக்கு நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா சுருளை வதங்கிடும். பொன்னிறமாக ஆனதும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு கிண்டி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டி விட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா கிண்டி விட்டுலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ இது வதங்கிறதுக்காக இன்னும் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் தக்காளி நல்லா வெந்து வரட்டும். நல்லா குழண்டுச்சுன்னா நம்ம இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் கிண்டி விட்டுட்டு நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக. நம்ம இப்போ ஒரு 5 நிமிஷம் கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு கருவேப்பிலை மல்லி போட்டு இப்போ நமக்கு தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். இது நம்ம 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ எங்கேயா வெளியெலாம் போகிறோம்னா நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம். நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் கூடயும் சாப்பிட்லாம். நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.